ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடலான Motorola H20 Pro ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய Realme GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க Motorola H20 Pro vs Realme GT உடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது Motorola H20 Pro இங்கே இவங்க பேக் சைடு அலுமினியம் அலாய் மெட்டல் ஃப்ரேமில் தான் இந்த ஒரு பேக் சைட் பாடி அப்படின்றது நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே மொத்தம் 2 கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 190 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.99 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme GTக்கு வந்தோம்னா இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அதில் ப்ளூ அண்ட் சில்வர் அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷன் பேக் சைட் பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் வேரியன்ட் பேக் சைட் லெதர் ஃபினிஷோட நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 186 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.1 mm திக்னஸோட இந்த Realme GT ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும், எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே Motorola H20 Pro ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் மேக்ஸ் விஷனுக்கான ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே 10 பிட்கான ஆம்லோட் பேனல் இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 576 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 700 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சப்போர்ட்டோட 2.5Dக்கான கர்வ்டு கார்னிங் ஒயிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இங்கே Moto H20 Pro இந்த ஒரு டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. அதுவே Realme GTக்கு வந்தோம்னா இங்கே 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேல இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Motorola H20 Pro தான் கிளியரான வின்னர். ஏன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 10 பிட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 570 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்ற இந்த ஒரு காம்பினேஷனோட இப்போ மார்க்கெட்டில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த வகையில் கண்டிப்பாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Motorola H20 Pro ஒரு ஃபார் பெட்டரான ஒரு டிஸ்பிளேவை நமக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது இங்கே Motorola H20 Proல 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme GTக்கு பார்த்தோம்னா இங்கே 4500 mAhக்கான அதே மாதிரியான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது இங்கே 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட Realme GT இங்கே நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் Realme GT தான் கிளியரான வின்னர். நமக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. பட் Moto இங்கே 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான். Moto கிட்ட இருந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது, அவங்க எப்பவும் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ அதே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே Motorola H20 Proல நமக்கு Snapdragon 870க்கான ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட், Kryo 585க்கான CPUவோட Cortex A77க்கான மெயின் கோரோட மேக்ஸிமம் 3.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடிங் நமக்கு புஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் CPUக்கு Adreno 650 அப்படின்ற ஒரு GPUவோட அரௌண்ட் 6,69,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த சிப்செட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் Realme GTக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 888க்கான சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 5 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட், Kryo 680க்கான CPUவோட Cortex X1க்கான பிரைம் கோர் மேக்ஸிமம் 2.84 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே GPUக்கு Adreno 660க்கான GPU அரௌண்ட் 8,80,000க்கான பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த சிப்செட்டை Realme GT ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக இங்கே Moto H20 Pro விட Realme GTயில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா Snapdragon 888ல நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இங்கே Realme GT தான் கிளியரான வின்னர். பட் இருந்தாலும் Motorola H20 Proல இருக்கக்கூடிய Snapdragon 870க்கான சிப்செட்டும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான சிப்செட் தான். அந்த வகையில் Moto H20 Proவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேல்யூ ஃபார் த மணி சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே Motorola H20 Proல நமக்கு ஃப்ரண்ட் சைட் 32 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, f2.25க்கான அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அதுவே Realme GTயில் நமக்கு 16 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, f2.5க்கான அபேச்சர் வேல்யூட சோனியுடைய IMX471 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Motoல நமக்கு ப்ரோ மோட், குரூப் செல்ஃபி, லைவ் ஃபில்டர்ஸ், டியூல் கேப்சர், ஸ்பாட் கலர், நைட் விஷன், சினிமாகிராஃப், போர்ட்ரைட், ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், கெஸ்டர் கேப்சர்
capture, shot optimization, burst shot, low light AI selfie, raw photo output, HDR, selfie animation, face beauty, active photo, spot color, time lapse, face beauty, video stabilization மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் நீங்க மேக்ஸிமம் 4K 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல இந்த 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்மார்ட் போன்லாம் சம்பிரதாயத்துக்காக 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துட்டு மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட 4K கான வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் Realme GT பக்கம் வந்தோம்னா இங்க நமக்கு போர்ட்ரேட் மோடு, டைம் லேப்ஸ், பேனோரமா, பியூட்டி மோடு, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், மிரர் இமேஜ், சூப்பர் நைட் ஸ்கேப், அட்ஜஸ்டபிள் பொக்கே, போர்ட்ரேட் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா Realme GT கம்பேர் பண்ணும்போது Moto H20 Proல கண்டிப்பா நம்மளால கொஞ்சம் பெட்டரான ஒரு செல்ஃபி கேமரா அவுட்புட் அப்படின்றத எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே ரியல் செட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே Motorola H20 Proல நமக்கு ட்ரிபிள் கேமரா ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.9 அப்பச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. அது போக 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள், 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ், 50x ஜூமோட கொடுத்துருக்காங்க. இதில் OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே Realme GT பக்கம் வந்தோம்னா இங்கேயுமே நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8 அப்பச்சர் வெளியோட சோனியுடைய IMX682 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இங்கே Realme GTல கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் Motorola H20 Proல நமக்கு ப்ரோ மோடு, பேனோரமா, AR ஸ்டிக்கர், டுவெல் கேப்சர், ஸ்பாட் கலர், நைட் விஷன், பெஸ்ட் ஷாட், சினிமாகிராஃப், போர்ட்ரேட், கட் அவுட், ஸ்கேன், HDR, ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், ஸ்மார்ட் கம்போசிஷன், 50x சூப்பர் ஜூம், ஷார்ட் ஆப்டிமைசேஷன், பர்ஸ்ட் ஷாட், ரா அவுட்புட், ஆக்டிவ் ஃபோட்டோ, பார்கோட் ஸ்கேனர், டைம் லேப்ஸ், வீடியோ ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 8K அல்ட்ரா ஹெச்டியில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8K வீடியோஸ் 24 fpsக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவே 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme GTக்கு வந்தோம்னா இங்கே 64 மெகா பிக்சல் மோடு, சூப்பர் நைட் ஸ்கேப், HDR, பேனோரமா, ப்ரொஃபஷனல் மோட், டைம் லேப்ஸ், பொக்கே எஃபெக்ட், AI சீன் டிடெக்ஷன், AI பியூட்டி, டெசில் கலர், ஹைப்பர் டெக்ஸ்ட், AI ஐடி ஃபோட்டோ, போர்ட்ரேட் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன், அல்ட்ரா ஸ்டடி வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் 4K at 60 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக ரியல் செட் கேமராலையுமே Moto H20 Pro Realme GT கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும். நமக்கு 8K வரைக்கும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கேமரா Realme GTயை விட Motorola H20 Proல கொஞ்சம் பெட்டரான கேமராவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Motorola H20 Proல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் இருந்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் பாட்டமில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் Android 11க்கான ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நமக்கு கிடைக்கும். அப்படியே Realme GTக்கு வந்தோம்னா இங்கே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 11 மேலே Realme UI 2.0 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் இங்கே நமக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கேயுமே நமக்கு NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டிக்காக Bluetooth version 5.2 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் Realme GTல கொடுத்துருக்காங்க. அதுவே Moto H20 Proல நமக்கு Bluetooth version 5.1 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபைனலி பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே Motorola H20 Proல ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 37,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு LPDDR5 ரேம் டைப்போட UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவே Realme GTல மொத்தம் நமக்கு 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் 8+128GB பேஸ் வேரியன்ட் 38,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 12+256GB வேரியன்ட் 42,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் LPDDR5 ரேம் டைப் தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Realme GT உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். Snapdragon 888 சிப்செட் கொடுத்துருக்கிறதுனால Moto H20 Pro விட Realme GTல கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு 65 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் Realme GT ஸ்மார்ட் ஃபோனுக்கு அட்வான்டேஜாக இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto H20 Pro நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவாகட்டும், ரியல் சைட் கேமராவாகட்டும் Realme GTயை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டிஸ்பிளேவுமே Realme GTயை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த Motorola H20 Proல இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான OS-ஓட வரதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிளாட்வேர்ஸ் ஆட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை இந்த Moto H20 Pro ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்கலாம். அதனால ஸ்டாக் OS வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக Moto H20 Pro ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதனால பர்ஃபார்மன்ஸில் எனக்கு Snapdragon 888
அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் வேணா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக மோட்டோ H20 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மோட்டரோலா கிட்டேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு நல்ல ஸ்பெக்கோட கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோ H சீரிஸ் ஆகட்டும் இல்லை மோட்டோ G சீரிஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெக்கோட அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.